அனைவருக்கும் வணக்கம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு குழந்தைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, வெளியில் சாப்பிட்றது, டைஜஸ்ட் ஆகாத உணவுப் பொருட்களை குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது. ஸோ குழந்தைங்களை வந்து மேக்சிமம் வந்து 3 வேளை சாப்பிட்டாங்க அப்படின்றத விட எத்தனை தடவை மோஷன் போனாங்க, எத்தனை தடவை யூரின் போனாங்க, தண்ணி வந்து அதிகமாக குடிச்சு என்ன பண்ணணும், நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்றணுன்ற பழக்க வழக்கங்களை கொண்டுட்டு வாங்க. ஸோ அதிகமான கழிவுகள் வந்து நம்ம குடலில் வந்து தேங்கும் போது கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பாக குடல் சூடு ஜாஸ்தி ஆகும்போது பார்த்தீங்களா நம்மளோட எல்லா உறுப்புகளுமே அந்த சூடுனால என்ன ஆகும், கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாமல் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், பஞ்சபூத சக்தியில் எந்த ஒரு எனர்ஜி லெவலும் ஜாஸ்தி ஆயிருக்கு. இப்போ வாயுவோட இது வந்து தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளோட மண், காற்று போன்ற எல்லா பஞ்சபூத சக்தியையும் அழிச்சிரும். அது மாதிரி தான் நம்மளோட உடம்புல அதிகப்படியான கேஸ்ட்ரிக் வந்து தங்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற காற்று சக்தியான நுரையீரல் பாதிப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி, யூரினரி பிளாடர், இந்த மாதிரி நீர் பஞ்சபூத சக்தி ஒன்னொன்னும் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கும் போது நம்மளோட உள் உறுப்புகளும் வந்து பாதிப்பாயிட்டு இருக்கு. ஸோ அந்த கேஸ்ட்ரிக் வந்து ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து அந்த எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து நம்மளோட உடல் சூடாக இருக்கட்டும் இல்லை குடல் சூடாக இருக்கட்டும் பேலன்ஸாக நம்ம உடம்புக்கு கழிவுகளை அதாவது வேலையை பார்க்குற மாதிரி நம்மளுக்கு வந்து உடம்பு என்ன பண்ணுவோம் அதுவாக சரி பண்ணி கொடுத்துக்கும். ஸோ கேஸ்ட்ரிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி போயிட வேணாம். தேங்க்யூ.